குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிச்சு புட்டு குடலை கட்டி நிற்காதே, கொடுத்திருந்தா ஊருலகம் மதிக்காதே, வீட்டு ஒரு கழுத கூட மதிக்காதே, குடிக்காதே தம்பி 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 தம்பியோ. பட்டை குடிக்கு குடிக்காதே தம்பி 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 தம்பியோ. பாடுபட்டு தேத்த மனசு குடியில் விடாதே, உள்ள குட்டி அத்தனைகள் திரும்பி விடாதே, பாடுபட்டு அத்தனையும் திடீர் விடாதே, இந்த குட்டி மக்களையும் திடீர் விடாதே. பைய 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 கரைச்சு பாக்க சில்லறதாப்பா, பரம்பரைக்கு மிஞ்சிறது கல்லறையாப்பா. ஓ பரம்பரைக்கு மிஞ்சிறது கல்லறதாபா. குடிக்காதே நீதி. குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிச்சு புட்டு குழல் கட்டி நிற்காதே. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அதனால யாரும் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதியே. வரட்டும் பார்க்கலாம். ஏதோ ஒரு காலம் கேட்டது. அப்பேற்பட்ட காலத்திற்கு சொந்தக்காரர் ஏன் வந்தார், எதுக்கு அதில் வரேன்னு நாங்கள் நிற்கிறேன் தெரியுமில்ல. இடிச்சுக்கிட்டு அவ்வளோ இடம் கிடக்கு, அங்கிட்டு போக வேண்டியானே. நாளா ரோஷமானவன், பேசக்கூடாதுன்னா பேசாம இருந்துருவேன். பார்க்கல தெரியுது மோசமான ரோஷத்துக்காண்டி புதுக்கோட்டையை 3 நாளா முட்டைக்குண்டியா சுத்திருக்கேன். அவர் சுத்திருக்காரா? பேப்பர்ல வந்துச்சு. சுத்தினதா? சரி, பரட்டும் பரட்டும் பார்க்கலாம். மண்ட மேல பொட்ட போட்ட சாமி அறையா, ஊரதும் சொந்தமில்லை, பேரதும் சொந்தமில்லைடா. ஊரதும் சொந்தமில்லை, பேரதும் சொந்தமில்லை. ஊரும் சொந்தமில்லை, பேரும் சொந்தம். 10 மணிக்கு உட்காந்தாரு, மழை வர்ற முன்னாடியே 10 மணிக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. ஆமா 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 பாருங்க. ஊரதும் சொந்தமில்லை, பேரதும் சொந்தமில்லைடா. அப்போ ஒரு மனுஷனுக்கு எதுதான் சொந்தம்? 6 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையிட 6 அடி நிலமே சொந்தமாடா. அதுக்கு இடையில என்ன நாட்டம் ஆடுறாங்கிற இதைத்தான். அதாவது சாமி, பரம்பரை பணக்காரன் எவனுமே ஆட மாட்டேன். பரம்பரை காசு வச்சிருக்கவன் யாருமே ஆட மாட்டேன். இந்த புதுசாக காசு சேர்ந்தவன் என்ன ஆட்டம் ஆடுறாங்கிற. நான் அங்கே 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அங்கே 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், இந்த மண்ணை நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இவன் பந்தாவா சொல்லிக்கிட்டு இருப்பேன், மண்ணை இவன் வாங்கி போட்டேன்னு. ஆனால் மண்ணு என்ன தெரியுமா சொல்லு, அவங்க தாத்தனை நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அவங்க அப்பனை நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அக்கால் இவன் செத்தாலும் இவனை நான் தாண்டா உள்ள வாங்கி போட போறேன், இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னை வாங்கி போட்டேன்னு. கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. இதை உணர மனம்தான் மறுக்கிறது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. அதனால் நீ சொன்ன கருத்து நியாயம். அதனால் தான் மனிதன் பிறக்கின்ற பொழுது அறியாமல் மண்ணை உண்ணுகிறான். அந்த மண்ணு கடைசியில இதை தெரிஞ்சுக்கிட்டே ஒரே ஒருத்தன் யாரு? அவன் தான் பட்டினத்தார். 9 கோடி பணம் வச்சிருந்திருக்கான். 9 கோடி அப்படின்னா இன்னைக்கு அது பல 1000 கோடி. அவர் என்ன நினைக்கிறாரு,
அப்படியே காசு எடுத்து கையில் பார்க்குறாரு. பார்த்துப்பட்டு நினைக்கிறாரு, இவ்வளவு பணம் வச்சுருக்கான், ஒருவேளை நாளைக்கு நம்ம செத்து போயிட்டோம்னா இந்த பணம்னா என் கூட வருமா? இந்த பணத்தை நான் தானே சம்பாரித்தேன், ஒருவேளை செத்தா என் கூட வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஊசியை கையில் எடுக்கிறாரு. அந்த ஊசிக்கு மேலே காது இல்லை. காதற்ற ஊசி கூட வராதுடா கடைவெளிக்கு, எனக்கு ஏன்டா அந்த பணம்னு போட்டாரிய மாதிரி கொட்டையை கட்டினார். காவியை வெளியில் வந்தார். பொண்டாட்டி புள்ள அத்தனை வேடிக்கை பார்க்குது. ஆனால் பெத்த தாய் மட்டும் வந்து கேட்குறா, நான் பெத்த செல்லாம், நீ எதுவும் வேணாமட்டு போற, அது உன்னுடைய விருப்பம். உன்னை பெத்த தாய், ஒருவேளை நான் செத்தா எனக்கு யாரா காரியம் பண்ணுறது அப்படின்னு அம்மா கேட்குற பொழுது அவன் சொன்னாம்பார் ஒரு தத்துவத்தை. அம்மா, எனக்காக நீ ஒரு முடிச்சு அவுத்ததுனால இந்த பூமிக்கு நான் வந்தேன், எனக்காக நீ ஒரு முடிச்சு அவுத்திருக்க, ஆனால் உனக்கான ஒரு முடிச்ச நான் இடுப்பில் போட்டிருக்கேன். என்ன அதனால தான் அதுக்கு என்ன கயிறுன்னு பேர்? அரை நான் கயிறுன்னு இதுக்கு பேர். ஏன் அரைஞான் கயிறு? பாருங்க, என்ன பேரு? அரைஞான் கயிறு. அரைஞான் கயிறுன்னு பேர். மனுஷ உடம்புல இது தாங்க அரை பகுதி, மேலையும் இல்லை கீழையும் இல்லை, நடுவில் அரை பகுதி. அதில் ஒரு முடிச்ச போட்டிருந்து, என்னைக்கு இந்த முடிச்ச அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்குறேன், வந்துடுவேன் அம்மா அப்படின்ட்டு போனேன். காலம் கிடந்தது. ஒரு நாள் மதியான நேரம் இடுப்பில் முடிச்ச பார்த்தேன், முடிச்ச காணும். ஒருவேளை அம்மா அப்படின்னு அங்கேருந்து குடியாந்தா பார்த்தா, எங்கடா எங்கள் அம்மா? உங்கள் அம்மா செத்து சுடுகாடு. ஓடனேன் சுடுகாட்டுக்கு. அங்கே உள்ள பூரா விறகு கட்டையை அடுக்கி தூக்கி மேலே வச்சான்ல, எல்லாத்தையும் தள்ளி விட்டான். ஏன்டா தள்ளி விடுற படுவாவி பயிலன்னு எல்லாரும் சண்டை போடுற பொழுது, என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் இந்த விறகு கட்டை மேலே என் தாய் உடலை வச்சா அவன் மேனி நோகுமே அப்படின்னு நினச்சி 2 வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சு அது மேலே தாய் உடலை வைக்கிற பொழுது இவன் பூரா சிரிக்கிறான். எப்படா வாழை மட்டை எரியும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. முன்ன இட்டதி முப்புறத்தில் அப்படின்னா என்ன? கமலஹாசன், தாரகாட்சன், விதியின் மாலி 3 பேர்த்த அழிக்கிறதுக்கு சிவன் வைத்தானே தீ, அதாண்டா முன்ன இட்டதி. அந்த தீயை விட பின்ன இட்டதி தென் இலங்கையிலே ஆஞ்சநேய பெருமான் தன் வாளால் வைத்தானே தீ இலங்கையிலே, அந்த தீயை விட என் அண்ணன் இட்டாலே தீ என் அடி வயிற்றுல, இது 3 தீயை விட யான் இட்டதி மூழ்க மூழ்க என்று பாடினான். பட்டினத்தார் பச்சை வாழமற்றி பற்றி எரிந்தது. அப்பேற்பட்ட பணக்காரனே காசை பற்றி நினச்சி பார்க்கல. நீ சொன்ன பணக்காரன்லாம் என்ன செய்ய போகிறேன்? சாமி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவர் என்ன போனார், சாமியாராக போயிட்டார். ஆமாம், இப்போ இருக்கிற சாமியார்லாம் எல்லாம் எதுவுமே வேணாங்கிறவன் தான் சாமியாராக போவேன். இப்போ இருக்கிற சாமியார்லாம் எல்லாம் வேணுங்கிறவன் தான் சாமியாராக இருக்கேன். கார் என்ன, பஸ் என்ன, பங்களா என்ன, 10 பொம்பளை என்ன, இடம் என்ன, பங்களா என்ன. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். ஆன பொழுது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. என்ன புரியல? என்ன புரியல? நம்ம எப்ப சாக போறோங்கிறது மட்டும் புரியல. ஓ சரி, இவ்வளவு தத்துவம் பேசக்கூடிய இந்த மனிதன் யார் என்று யாம் தெரிந்து கொள்ளலாமா? இந்த சாமி யாருன்னு நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் உலகம் சுத்துறவன். அது எம்ஜிஆர் படம், உலகம் சுற்றுவாளிவன். அதை சொல்லல தம்பி. உலகம் என்பது 14, கீழே 7 மேலே 7. இப்போ நான் நடுவில் வந்திருக்கேன். நடுவில் எதுக்கு வந்த? நீ எப்போதுமே நடுவில் தான் வர்ற. பப்புன் டான்ஸ் வள்ளி வந்ததுக்கப்புறம் நடுவில் தான் வர்ற. அந்த கதை இல்லை தம்பி இது. ஓ, மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். ஓஹோ, இது நடு உலகம். இங்க ஏன் வந்திருக்கேன்? உங்க பேரு? அப்படி கேளுங்க. என் பேரை கேட்குறீங்களா? ஆமாம்மா. பேரை சொன்னா புரிஞ்சுக்குவீங்களா? தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்குவீங்களா? ஆமாம்மா. ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர். அதான் என்ன பேர்? ரிப்பேரா? ரிப்பேரா? அது என்ன ரிப்பேரு? நாரத மகர்ஷி சொல்வார்கள், உலகம்லாம் சுத்தக்கூடிய நார். அப்பேர் புண்ணியம் போட்டு நாரத மகாமுனிவர் தாங்கள் தானே? நாந்தாயா சாமி, உன் சொந்தக்காரங்களை பார்த்தா திருப்பத்தூர் அவுட்டரில் இருக்க பேக்கரியில் பார்த்துட்டு வந்தேன். ஏன் சொந்தக்காரங்களே? ஆமாம். எங்க பார்த்த? இதே மாதிரி தான் 3 பேர் வேஷம் போட்டு ராமா ராமா ஆஞ்சநேயர் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் 3 பேர். டேய் இங்க வா, இங்க வா. யோ இங்க வா. அவங்க 3 பேர் என்ன வேஷம் போட்டிருந்தாங்க? ராம வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம், எல்லா வேஷம் போட்டு என்ன எடுத்தாங்க? பிச்சை எடுத்துக்கிட்டாங்க. நீ என்ன வேஷம் போட்டிருக்க? நான் கோமாளி வேஷம் போடுறேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. எப்படி? அவங்க வேஷத்தை போட்டு இந்த வயிறு உழைக்கிறதுக்காக ஒரு ஊரா போய் பிச்சை எடுக்கிறாங்க. நீ கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரே கூட்டி வச்சு காலையில பிச்சை எடுப்ப. சாமி மட்டும் பிசினஸ் மேனு, இவர் வாங்கிட்டு வாங்காம போயிடுவார். ஆமா சாமி, எல்லா வேஷம் போடுறாங்கல்ல, ஏன் ராவண வேஷம் போட மாட்டேங்கிறாங்க? அதுதான் பக்தி. இந்த உலகத்துல ராமன் வேஷம் போட்டால்
நேர்மை நிலையாகும். ஆஞ்சநேயர் வேஷம் போட்டால் பக்தி நிலையாகும். அப்போ ராமன் வேஷம் போட்டால் அது அழிவு. அதனால தான் அந்த வேஷத்தை மட்டும் யாரும் போட்டு பிச்சை எடுத்தோம்னா ஒரு வேளை பிச்சை போட மாட்டேன். இது அதெல்லாம் கிடையாது. ஏய். உங்களுக்கு விஷயம் தெரியல, ஏன்ட்ட கேளுங்க, ஏன் ராவண வேஷம் போட மாட்டேங்கிறாங்கன்னு. ஓ அப்படியா விஷயம்? இது சொல்லுங்க பார்ப்போம். ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலையோட தண்டியில் நின்றுக்கிட்டே நடு ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு தானா இங்கிட்டு இருக்க வண்டி அங்கிட்டு போகிறதா இல்லையா? டிராஃபிக் ஜாம் ஆகி போயிடும். ஓஹோ 10 தம்பி தம்பி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ராமாயணம், அதில் ஆஞ்சநேய பெருமானை பற்றி பேசுனீங்கல்ல. ஆமாம். ஏன் ராமாயணத்தில் ஆஞ்சநேய பெருமான் திருமணம் பண்ணிக்கல? அப்படி கேள்வி. அவன் பக்தி மார்க்கம். அதனால்தான் சிரஞ்சீவி பட்டத்தை கொடுக்கின்றாள் சீதை. ஏன் உலகத்தில் ராமனே எனக்கு தந்தையாகவும் தெய்வமாகவும், சீதையே எனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் நான் மதிப்பதனால் நான் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிறேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஆஞ்சநேய பெருமான் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த உலகத்துக்கே பெருமையா வாழ்ந்து எடுத்து சொன்னோம். அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியும். எல்லாமே நான் சொல்லி கொடுக்க முடியாது. என்ன சொல்லி கொடுத்தேனே? ஏன் தெரியுமா? ராமாயணத்தில் ஆஞ்சநேய பெருமான் திருமணம் பண்ணிக்கல. சாதாரண விஷயம், இதுக்கு போய் சிரமப்பட்டு கிடக்குறேன். ராம முன்னாடியே ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. சுக்கிரிய முன்னாடியே வாலி தூக்கிட்டு போயிட்டேன். ஆஞ்சநேய பெருமான் பார்த்தாரு, இவன் முன்னாடி அவன் தூக்கிட்டு போயிட்டேன், அவன் முன்னாடி அவன் தூக்கிட்டு போயிட்டேன். அக்காலி நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்ம முன்னாடி அவன் நேரத்தை தூக்கிட்டு போயிடுவேன். இது தேவையாடான்னு பேசிட்டு மூடிட்டு சும்மா இருக்கு. கேட்டுக்க இங்க புராணம் பார்த்து கை தட்டாடா இல்லையாடுவாங்க. அவங்க எது கை தட்டுறா தெரியுமா? எதுக்கு? உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு கை தட்டுறாங்க. ஏன்னா ராமாயணத்துல இப்படி ஒரு கதை இருக்கிற பொழுது இருக்கு, கதையெல்லாம் ஒரு கதை இருக்கா அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. சரி, நீங்க நாரத மகன் நாராயணங்கிறீங்களே, அவர் யாரு? என் பாட்டன். ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுனீங்க, எல்லா கோபுரத்தையும் பத்தி பேசுனீங்க. ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் பேசுறீங்க. ஸ்ரீரங்கத்துல என்ன சிறப்பு? திருவரங்கமே சிறப்பு தான். அது என்ன சிறப்பு? நிறைய சிறப்பு இருக்கிறது. அங்கேயே தேங்காய் உடைக்க கூடாது, மணி அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு கரண காதை இருக்கு பாருங்க. எப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த மதுரையை மட்டும்தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ போய் பாருங்க, யாராவது ஒரு ஆள் சைக்கிளாவது போயிட்டு இருப்பானா தூங்கா நகரம். அந்த திருவரங்கத்தில் அரங்கநாத பெருமான் ஜெயன கோலம், அவருக்கு முன்னால் போய் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் போய் தேங்காயை உடைச்சா டப்புடு சத்தம் கேட்டு அவருடைய நித்திரை கெட்டுங்கிறது ஒரு வழக்கம். அங்கே மணி அடிச்சா அந்த சத்தத்தில் நித்திரை கெட்டு போய்ங்கிறது ஒரு அர்த்தம், அவங்களுக்கு உண்டான அர்த்தம். இப்போ எனக்கு என்ன சின்ன சந்தேகம்னா, கேளுங்க, மணி அடிச்சா சாமி எந்திரிச்சிருவார், தேங்காய் உடைச்சா சாமி எந்திரிச்சிருவாருங்கிறாங்களே, தூங்குற சாமிகிட்ட போய் நம்மால் வேண்டுதலை வைக்கிறானே, சாமியை குடும்ப நலத்தை கொடுத்தா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. தூங்குற சாமி எப்படிரா கேட்கு? தூங்குற சாமிகிட்ட போய் ஏன் வேண்டுதலை வைக்கணும்னு கேட்குறேன். அவர் தூங்கலாம் இல்லை. ஓ இவர்களுடைய கணக்கு அது. அவர் என்ன ஜயனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் முனிவர் வந்து நிஷ்டையில் உட்காந்துருவார். உட்கார்ந்தா இந்த சிந்தனை பூரா சிவத்து மேலே தான் இருக்கும். ஓ சரியா? ஆனால் சொல்கிற செய்தி காதில் கேட்கும், ஆனால் சிந்தை மட்டும் மாறாது. அப்போ இந்த உலகத்தை காக்கிறதுக்காக பெருமாள் சிந்தையில் அந்த தெய்வீகத்தை நினைத்து ஜயன கோலத்தில் இருந்தால் அதுக்கு இடையூறாக இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறத உண்மையான கதையை தவிர அவர் தூங்குறாரு, தூங்குறதுக்கு முன்னால் வேண்டுதல் வைப்பதல்ல. இதை விட ஒரு சிறப்பு தெரியுமா? அதையும் அவர் சொல்கிறாரு, டே நீங்கள் தேங்காய் ஒரு வேலை உடைக்கணும்னா என்னுடைய கம்பம். ஓ இன்னைக்கு திருச்செந்தூரில் இந்த கொடிமரம் இருக்க, அந்த கொடிமரத்தை கொண்டு வந்து இங்கே நடுறதுக்கு 21 பேர் செத்துருக்கான் திருச்செந்தூரில். அதனால தான் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம். அந்த கொடிமரத்துக்கு மட்டும் கிடா வெட்டுவாங்க. கொடிமரத்துக்கு மட்டும் கிடா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும். ஓஹோ ஆடி மாதம் இந்த நிகழ்வு அங்கே நடக்கும். காரணம் பாருங்க, அப்போ திருவரங்கத்திலே கம்பம் அப்படின்னா பெருமாளுக்கே உரிய அந்த கம்பத்துக்கு அடியில் நின்று தேங்காயை உடைச்சா இந்த செய்தி அவர் காதில் இட்டோம். வாழ்க்கைக்கு விமோச்சனங்கிற பண்பாடையும் பக்தியும் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த வைணவ மதம். இதுதான் சிறப்பு, வேற என்ன? நீங்க சொல்றீங்களே சைவம் வைணவம்னு. சாமியோட மொழி அவாலாம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. அவாலாம் இவாலாம் அவா இவா என்ன சொல்றா? சாமியோட மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் தான் சாமி பேசும், சமஸ்கிருதம் தான் படி அப்படின்னு சொல்றாங்களே. சாமியோட மொழி சமஸ்கிருதம்னா தமிழ்நாட்டில் சாமி வந்தால் என்ன பேசுது? நான் ஆத்தா வந்திருக்கேன்டா அப்படின்னு தமிழ் தானே பேசுது. கேரளாவில் சாமி வந்தால் யான் விழிக்கும் அப்படின்னு மலையாளம் தான் பேசுது. ஆந்திராவில் சாமி வந்தால் தெலுங்கு தான் பேசுது. சரி, சாமியோட மொழி சமஸ்கிருதம்ங்கிறாங்களே. அப்போ சாமி ஆடுனா எல்லா பொம்பளை ஆளுகளும் சமஸ்கிருதம் தானே பேசணும். இதெல்லாம் பரப்பி விட்ட கதை ஒன்றும் இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு சொல்ல கேளுங்க. சொல்லுங்க. மாணிக்க வாசகர்
அவர் ஒரு பக்தர் வச்சுங்க, நம்ம பாண்டிய மன்னர் மந்திரியாக இருந்தார், அது வேற. ஆனால் சிவனுடைய சிந்தையில் தான் அவர் இருந்தார். குதிரை வாங்கறதுக்கு வந்தார், இங்கே தொண்டிக்கு வந்தார், பணம்லாம் கொண்டுக்கிட்டு வந்தவர் கோயில் கட்டினார். கோயிலை கட்டி சமஸ்கிருத மொழியில் சிவனை திருவாசகம் பாடலை. என்ன பாடினா தெரியுமா? என்ன பாடினாரு? இவன் பாடினா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு இவன் பாடினா. ஆனால் இவர் தமிழில் தான் பாடுறாரு. 658 பாட்டுக்களை தமிழில் தான் பாடுறாரு. தமிழில் பாடுறது இப்போ சிவனுக்கு கேட்காம இருந்திருக்கும், கேட்டிருக்கு. தமிழ் மொழி சிவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால இப்போ ஒரு சட்டமே வந்துருக்கு, தமிழ் மொழியில் எல்லாம் பேசணும். அப்படி ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி சாமி, சந்தோஷம், ரொம்ப பெருமை. ஏன் சொல்றேன்னா தமிழுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, தமிழுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஆமா ஆமா. நம்ம முறையூர் இந்த ஒரு சில ஊர்களுக்கு போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த முறையூர் மேடையில் இந்த நல்லா படித்தாங்கல்ல, படித்து முதல் மதிப்பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசு கொடுக்கறது நம்ம முறையூர் மேடை தான். ஏன்னா கல்வியோட தரத்தை தெரிஞ்சவங்க அவங்க. நான் ஒரு சில வருடங்கள் வரும்போது முதல் மதிப்பெண் வாங்கினவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க. அப்போ திரும்ப படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம். அது என்ன மண்டகப்படினா, அரசு அலுவலகம் நடத்தும் மண்டகப்படி. அந்த மண்டகப்படியில் தான் அந்த நிகழ்வு நடக்கும். அந்த மண்டகப்படி தான் நம்ம 2 பேரும் வருவோம். இல்லை என்னென்ன சிறப்புனா, அது கொடுக்குற மாதிரி எந்த மண்டபடியான ஆனால் முறையூர் கிராமத்துலேருந்து கொடுக்குறாங்கல்ல, அது நம்ம ஊருக்கே சிறப்பு. அப்போ கல்வி ரொம்ப சிறப்பு, ஊக்குவிப்பது. ஆமாம், ஊக்குவிப்பு ரொம்ப முக்கியம். மற்ற மகிழ்ச்சி சாமி, சந்தோஷம். ஏன்னா எல்லா நாட்கள்லையும் உங்களை சந்திக்கும் போது எப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவையெல்லாம் பேசுவேன். ஆமாம், இன்னைக்கு தான் கொஞ்சம் விவரமான கருத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன், பேசணும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கருத்துக்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் ஏன் இவ்வளோ நின்று பேச மணி 3 ஆயிடுச்சு, ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஊரில் இந்த செய்தியை அவங்க காது கூட ஆரம்பரம் இருக்காது, அமைதியாக கேட்பாங்கங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த பதிவு. நன்றி, மற்ற மகிழ்ச்சி சாமி, ரொம்ப சந்தோஷம். திணைக்காவல் காத்துட்டு இருக்கோம். கருந்தனை செந்தினை 2 திணை. சரி, கருந்தனை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வெடி வேலனுக்காகவும் சாமி. இப்ப உள்ள ஒருவருக்கு ஒருவர் உள்ளே இருக்கிறார்கள். ஒருவர் ஒன்றைய நங்கை வள்ளி, சரி, இன்னொன்னு ஆளு கிள்ளி. அந்த ஆளை கிள்ளி கொஞ்சம் தள்ளி அப்படியே கூட்டிட்டு வரியா? இல்லை சாமியாருங்க பொம்பளை. நான் என்ன சொன்னேன், உன் பொம்பளை பார்க்கணும்னு தானே சொன்னேன். பார்ப்பேன், ஆனா இந்த இது கிடையாது. எது கிடையாது? அந்த அப்படியே நீ சொன்னா நான் செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஏன் நான் சொன்னதை நீ விளையாட்டு செய்ய மாட்டேன். என்ன பொருள் ஓம்பிட்டு? ஏன் முட்டு பொருளா? அப்பே முட்டா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஜாமான் சட்டு வேற, அவ்வளவுதான். சொப்பன சுந்தரி என்ன ஓட்டு அங்கேயே கிடக்குற? வாமா. ஏய், என்ன ரூம்ல இருந்து வர்றீங்க ஒவ்வொரு ஆளா? என்னடா அந்த பிள்ளை வேற முனைங்கிட்டு கிடக்கு, யாரு மட்டும் அவங்க சமூகனே முனைங்கிட்டு கிடக்குது.